அந்த டைம் கொடுத்த நேரத்தில் வந்து ஞானவேல் ராஜா வந்து அந்த பணத்தை செலுத்த தவறிட்டாரு. விக்ரம் படம் தயாரிக்கும் போது, அமரன் படம் தயாரிக்கும் போதெல்லாம் கடன் வாங்கி தான் படம் தயாரிச்சார். அவர் கை காசு ஒன்றும் போட்டு பண்ணல. என்னுடைய படத்துக்கு தானே அந்த வேல்யூ இருக்கு, என்னுடைய படங்கிறதுனால தான் அந்த விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அதுல ஒரு பெரிய தொகை எனக்கு கொடுங்கன்னு வந்து நடிகர்கள் வந்து சம்பளத்தை பல மடங்கு இருக்காங்க. மொத்தம் 3000 கோடி இந்த தமிழ் சினிமாவில் இழந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து திரும்பி போயிட்டாங்க. ஸோ பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு ஞானவேல் ராஜாக்கு வரும்போது கார்த்தி சூர்யா 2 பேருமே வந்து அவருக்கு வந்து எப்படியாவது வந்து உதவி செய்யணும்னு தோல் கொடுக்குறாங்க. அது படையப்பா ரீரிலீஸ்க்கும் இந்த வாத்தியார் படம் வராம போனதுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தான் இணைஞ்சிருக்காரு. இப்போ நடக்கிற கான்ட்ரோவர்சியான இஷ்யூஸ் பத்தி அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பாத்தீங்கன்னா கார்த்தி நடிச்சிருக்கிற வாவாத்தி படம் டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது வந்து பேண்ட் ஆயிடுச்சு. பேண்ட் ஆகிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை சொல்றாங்க. யார் கூட கடன் சார்? இது என்ன இஷ்யூ? இந்த படத்தை வந்து ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன்ஸ் அவர் தான் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா சத்யராஜ், ராஜ்கரன்லாம் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு. நலன் குமாரசாமி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்னைக்கு சொன்னபடியே வெளியே வராமல் போயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டுடியோ கிரில்ஸ் ஞானவேல் ராஜா இருக்கார் இல்லையா, தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10,35,00,000 அதாவது வந்து அர்ஜுன் லால் சுந்தர் தாஸ்ங்கிறவர்கிட்ட வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த பணத்தை வந்து அவர் திருப்பி தராமே வந்து ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கடன் தொகையை கொடுத்துட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அவர் சார்பா வந்து ஒரு கேஸ் வந்து சென்னை நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ விசாரணையில வந்து நீதிபதி வந்து நிறைய டைம் கொடுத்துருக்காரு ஞானவேல் ராஜாக்கு. அந்த டைம் கொடுத்த நேரத்துல வந்து ஞானவேல் ராஜா வந்து அந்த பணத்தை செலுத்த தவறிட்டாரு. இன்னைக்கு வந்து வட்டியோட பாத்தீங்கன்னா 21,78,50,000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்னு வந்து கோர்ட் சொல்லியிருக்கு. அதனாலதான் இந்த படம் வரல. ஸோ அவர் ஞானவேல் ராஜா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து 3,75,00,000 அதுல ஒரு பகுதி, அதாவது 21,78,50,000 ஒரு பகுதி வந்து நான் கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10% நான் வந்து இப்ப செலுத்திடுறேன் கோர்ட்டுக்கு. மீதி பணத்தை நான் அப்புறம் தரேன். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. இந்த படம் குறித்த தேதியில ரிலீஸ் ஆகலைன்னா ஒரு தயாரிப்பாளரா எனக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்றத வந்து கோர்ட்ல சொல்லியிருந்தாரு. ஆனா நீதிபதி வந்து அவருடைய வாதங்களை ஏற்க மறுத்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பல மாதங்களா இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பல தவணைகள் வந்து இந்த படத்தை கட்டுறதுக்கு வந்து நீதிபதி வந்து அவகாசம் கொடுத்திருந்தார் ஞானவேல் ராஜாக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ரிலீஸ் போது நெருக்கடி கொடுக்கும்போது இப்போ வந்து 10% கிட்ட மட்டும் கட்டிட்டு மீதி பணத்தை அப்புறம் தரேங்கிற அந்த வாதத்தை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. முழு படத்தையும் கட்டினாதான் இந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு அனுமதி கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு தடை விதிச்சுட்டாங்க. ஓகே, இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க சார் கோர்ட்ல இருந்து, படம் எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு லாபம் வந்தாலும் அது வந்து கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கடன் கொடுத்தவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு கோர்ட்ல. சோ இப்போ அவர் கடன் கொடுத்துட்டாலுமே எவ்வளவு பணம் வந்தாலும் கொடுத்துதான் ஆகணுமா சார் கோர்ட்ல? இல்ல முழு தொகை, அதாவது 21,78,50,000 கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரிலீஸ்ல இருந்து அந்த வர லாபத்துல வர பணத்தை அவர் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு திருப்பி இந்த கேஸ் வந்து வழக்கு விசாரணைக்கு வரும். அப்ப ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது ஒரு 50% நான் கட்டிடுறேன், மீதி தொகையை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வர வசூல்ல இருந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாதங்கள் வைக்கும் போது அதுக்கு ஒரு வேளை வந்து நீதிபதி வந்து ஒத்துக்கிட்டாருன்னா அந்த நேரத்துல வந்து பாதி பணத்தை வாங்கிட்டு மீதி பணத்தை இந்த வசூல்ல இருந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ முழு பணத்தையும் அன்னைக்கே கட்டிட்டார் அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காது. கார்த்தியோட முதல் படம் இருக்கு இல்லையா, பருத்தி வேறு, இந்த படம் எடுக்கும் போது கூட ஞானவேல் ராஜா வந்து இதுதான் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அமீர் தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல இதே மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்தப்போ அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ டைரக்டர் தான் வந்து படத்தை புரட்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட படம் அப்படின்னாலுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தது. இதுக்கான காரணம் என்ன?
இந்த பருத்தி வீரனுடைய விஷயமே வேற. பருத்தி வீரனை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு அமீர் வந்து இயக்குனர், ஞானவேல் ராஜா வந்து தயாரிப்பாளர். ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி பேசஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமீர் அவருடைய பணம் வந்து நிறைய உள்ள பருத்தி வீரனுக்குள்ள போட்டிருந்தாரு. அந்த ரிலீஸ் நேரத்துல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள், அது வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நடக்கிற விஷயம் தான். அது பொதுவா சினிமாவில் நடக்கும். அதாவது வந்து தயாரிப்பாளர் ஒரு குற்றச்சாட்டு சொல்வார், என்ன அப்படின்னா இந்த இயக்குனர் வந்து நான் சொன்ன பட்ஜெட்டோட மேலே எடுத்துட்டாரு, அதனால அந்த பணத்தை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவாரு. அந்த இயக்குனரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இல்ல எனக்கு படத்துக்கு அது தேவைப்பட்டது, நான் வந்து அது அந்த அளவுக்கு செலவு பண்ணலைன்னா அந்த படம் நல்லா வராது, அந்த ப்ராடக்ட் நல்லா வராது அப்படிங்கிற வார்த்தை அவர் வைப்பாரு. ஸோ இது வேற. இது வந்து அதாவது வந்து இது தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஏற்பட்ட ஒரு சிக்கல், அதாவது பிரச்சனை, ஒரு பண ரீதியான ஒரு பிரச்சனை. ஆனா இங்க இந்த கேஸ் வேற. முற்றிலுமே பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு ஃபைனான்சியர்ட்ட வந்து ஞானவேல் ராஜா கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை திருப்பி கொடுக்கல, அந்த கடன் வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கோர்ட்ல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த பணத்தை கொடுத்தாதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். நீதிபதி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ இது வேறு வழக்கு, அது வேறு வழக்கு. இப்போ மக்களோட பார்வையில பார்க்கும்போது தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்ன கஷ்டம் இருக்க போது, அவங்க படங்கள் எடுக்கிறாங்க, நிறைய பணம் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். தயாரிப்பாளர்கள் கூட கடன் வாங்குவாங்களா சார்? தயாரிப்பாளர்கள் தான் கடன் வாங்குவாங்க, மற்ற யாருமே கடன் வாங்க மாட்டாங்க. அதாவது வந்து எப்படின்னா இன்னைக்கு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 60 கோடி 70 கோடி 80 கோடி 100 140 200 300 350 கோடிகள்ல வந்து படங்கள் தயாராயிட்டு இருக்கும்போது அந்த அவ்வளவு படத்தையும் எங்க இருந்து தயாரிப்பாளர் கொண்டு போய் போடுறது? இப்ப ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து எவ்வளவு பெரிய தயாரிப்பு நிறுவனம், இப்ப கமலஹாசன் எவ்வளவு பெரிய நடிகர், அவர் விக்ரம் படம் தயாரிக்கும் போது, அமரன் படம் தயாரிக்கும் போதெல்லாம் கடன் வாங்கி தான் படம் தயாரிச்சாரு. அவர் கை காசை ஒன்றும் போட்டு பண்ணல. காரணம் என்னன்னா இது தொழில் அப்படி. அதாவது இந்த தொழில்ல என்னன்னா ஒரு படம் ஒரு தயாரிப்பாளர் ஆரம்பிக்க போறார் அப்படின்னா ஒரு 25% இல்லைன்னா ஒரு 40% சொந்த பணத்தை போடுவாங்க. மீதி இருக்கு பாத்தீங்களா ஒரு 60% பணம். அந்த 60% பணத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஃபைனான்சியர்ட்ட கடனா வாங்கி தான் படத்தை முடிப்பாங்க. இது வந்து இந்த ட்ரேட்லயே இந்த வழக்கம் தான். எந்த பெரிய ப்ரொடியூசரா இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்றது, வட்டிக்கு கடன் வாங்கி தான் வந்து படம் பண்ணுவாங்க. இது காலங்காலமா வழக்கமா உள்ள ஒரு விஷயம் தான், அதனால புது விஷயம் கிடையாது. ஸோ தயாரிப்பாளர் அப்படி வட்டிக்கு கடன் வாங்கும் போது அந்த படம் சரியா வரல, அந்த படத்தை சொன்ன பட்ஜெட்ல முடிக்க முடியல, அந்த படம் நினைச்ச மாதிரி வியாபாரம் ஆகல. ஒரு உதாரணத்துக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நடிகரை நீங்க புக் பண்ணுவீங்க, அந்த பெரிய நடிகருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்க புக் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்ஸை கொடுப்பீங்க, பிரம்மாண்டமா அந்த படத்தை எடுப்பீங்க. இந்த எடுத்துட்டு இருக்கிற காலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 வருஷம் 1.5 வருஷம், இந்த 1.5 வருஷத்துக்குள்ள அந்த பெரிய நடிகர் வந்து வேறு 2 படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாரு, அந்த வேற தயாரிப்பாளருக்கு நடிச்சு. ஸோ அந்த பெரிய நடிகருக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது சடார்னு சரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணீங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் இருந்த வியாபாரம் இந்த பெரிய நடிகருக்கு இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ற நேரத்துல இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அந்த நடிகனுடைய மார்க்கெட்டை நம்பி, அந்த இயக்குனருடைய மார்க்கெட்டை நம்பி. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நடிகருக்கு மார்க்கெட் கம்மியானதுனால அதாவது பல மடங்கு கம்மியா கேட்பாங்க வாங்குறவங்க, வியாபாரம் பண்றவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அப்படி நீங்க படத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி கூட நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிதான் திட்டமிடுதல் வந்து சினிமால ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு பிளானிங்கு, ஒரு கரெக்டா வந்து படத்தை முடிக்கணும், ஒரு பட்ஜெட்ல முடிக்கணும். இதுதான் இந்த படத்துக்கு பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே அந்த படத்தை முடிச்சிடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ் சினிமால இல்லாம இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நடிகர்களுடைய சம்பளத்தையும் நம்ம இங்க சொல்லலாம். நடிகர்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா பல கோடி உயர்ந்துருச்சு. பல கோடி உயர்றதுக்கு காரணம் சமீபத்துலதான் அந்த பல கோடிக்கு வந்து நடிகர் சம்பளம் மாறிடுச்சு. அது காரணம் என்னன்னா ஓடிடின்னு ஒரு தளம் வருது. ஓடிடி தளம் வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய நடிகருடைய படத்தெல்லாம் பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி, விஷால் இவங்கெல்லாம் நடிச்சு வர படங்களுக்கு பெரிய விலை கொடுத்தாங்க அந்த ஓடிடி நிறுவனம். அதாவது இந்த பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓடிடியில வர இந்த பிசினஸே புது பிசினஸ். அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஓடிடின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இப்பதான் இந்த ஓடிடின்னு ஒண்ணு வந்திருக்கு. அது வந்த புதுசுல வந்து புதுசா ஒரு வருமானம் வரும் தயாரிப்பாளருக்கு. நியாயமான வருமானம் தான் தயாரிப்பாளருக்கு, அந்த வருமானம் வரணும், எல்லாமே சரிதான். ஆனா என்னன்னா ஓடிடி சேனல்ஸ் வந்து போட்டி போட்டாங்க. அன்னைக்கு இப்ப ஓடிடி சேனல் இப்ப எடுத்துங்களேன் ஒரு 4-5 தான் முக்கியமான சேனலா இருக்கு. ஸோ அந்த அமேசான் பிரைம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரு, இந்த மாதிரி 1-2 ஓடிடி சேனல்கள் வந்து போட்டி போட்டாங்க படம் வாங்குறதுக்கு. அதாவது ஒரு ரஜினி படம்னு வச்சுக்கோங்களேன், நான் வாங்குறதா நீ வாங்குறதான்ற போட்டி இருக்கும்போது அது ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க.
ஸோ அந்த பெரிய விலைங்கிறது வந்து அவங்க எப்படி அந்த படத்துக்கு நிர்ணயிச்சாங்கிறது சொல்ல முடியல. அப்படி நிர்ணயிச்சு பெரிய படத்தை தயாரிப்பாளர் கொடுத்தாங்க. ஒரு ஓடிடின்னு ஒரு தளம் வந்து புதுசா வந்திருக்கு. அதன் மூலமா ஒரு பெரிய வருமானம் தயாரிப்பாளருக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி 70 கோடி 110 கோடி 125 கோடிக்கெல்லாம் வாங்குறாங்க. இப்ப ஜனநாயகன் வந்து அமேசான் பிரைம் வந்து பாத்தீங்கன்னா 125 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய வருமானம் தானே. அப்படி இருக்கும்போது அதுல எனக்கு கொடுங்க, எனக்கு அந்த பங்கை கொடுங்க, எனக்கு தேவையான பணத்தை கொடுங்க, நான் நடிக்கிறதுனால தானே, என்னுடைய படத்துக்கு தானே அந்த வேல்யூ இருக்கு, என்னுடைய படங்கிறதுனால தான் அந்த விலை கொடுத்து வாங்குறாங்க, அப்ப அதுல ஒரு பெரிய தொகை எனக்கு கொடுங்கன்னு வந்து நடிகர்கள் வந்து சம்பளத்தை பல மடங்கு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஓடிடியில போட்டி போட்டு வாங்கினாங்க இல்லையா அந்த நிறுவனங்கள், இந்த ஜி5 இந்த மாதிரி நிறுவனங்கள், அவங்களுக்கு அந்த படங்கள் வந்து சரியா போல, ஓடிடியில வந்து சரியா கலெக்ட் ஆகல. ஏன்னா இந்த படங்கள் வந்து பெருசா கதையை மையமா வச்சு எடுக்கிறது இல்லை, ஒரு ஹீரோவா மையமா வச்சுதான் படங்கள் பண்றாங்க. ஹீரோவை வச்சு படம் பண்ணும்போது என்னன்னா, அந்த ஹீரோக்காண்டி தான் நீங்க படம் எடுக்கிறீங்க. அந்த ஹீரோக்கு எடுக்கும்போது பல நேரங்கள்ல அந்த படங்கள் வந்து தோற்று போகுது, பெருசா வந்து வெற்றியடையாத படங்களா போகுது. ஸோ தியேட்டர்ல ஓடாத வெற்றியடையாத படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓடிடியில பெருசா பார்ப்பாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து விஜயோடைய கோட் ஆகட்டும், இல்ல வந்து அஜித்தோடைய விடாமுயற்சி ஆகட்டும், அது தியேட்டர்ல வந்து பெரிய வெற்றி படம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி இது வந்து ஒரு சுமாரான படம் தான் அப்படின்ற ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறம் அது 2 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில போடுறாங்க, 4 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய வரவேற்பு இல்லாம போயிருது, பெருசா வந்து வியூவர்ஸ் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு தானே ஓடிடி காசு வருது. ஸோ பெருசா சப்ஸ்கிரிப்ஷன் வரதில்ல, பெருசா வியூவர்ஸ் வரதில்ல. அவங்க கொடுத்த பணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 100 கோடி கொடுக்குறாங்க, 80 கோடி கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த பணத்துல பாதி கூட வரதில்லை. அப்படின்ற போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப எந்த படமா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க. அந்த விலை வந்து ஒரு ரொம்ப கராரான விலைன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல 100 கோடி கொடுத்தாங்கன்னா இப்ப 40 கோடிக்கு கொடுத்தா கொடுங்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. இப்ப நீங்க 40 கோடிக்கு நான் தர முடியாது, வேற யார்ட்டையாவது கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், ஜி5 இப்படி ஒரு 4-5 நிறுவனங்கள் தான் பெரிய நிறுவனங்களா இருக்கு. ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய தகுதி உள்ள நிறுவனங்கள் தான் இவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்க முடியும். ஏதோ ஒரு ஓடிடி நான் வந்து அந்த ஆகா ஓடிடி கொடுக்குறேன், அந்த எப்படி பிசி ஓடிடி கொடுக்குறேன் அப்படி இப்படி ஏதோ ஒன்று கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த விலை கொடுக்க முடியாது இல்ல. அதனால வந்து இங்க வாங்குறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான், 5 பேர் தான், 4 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் நம்ம அந்த படத்தை கொடுத்தாகணும். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதை நம்ம கேட்டாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓடிடி தளத்துல இருந்து வந்த வருமானங்கள் பல மடங்கு வந்து இன்னைக்கு சினிமா துறையில குறைஞ்சிருச்சு, தயாரிப்பாளரோட வருமானம் குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த ஓடிடியில பெரிய வருமானம் வருதுன்னு சம்பளத்தை ஏத்துனாங்கல்ல நடிகர்கள், அந்த சம்பளத்தை நடிகர்கள் குறைச்சாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க ஏத்துனதான் இருக்காங்க. 100 கோடி ஏத்துனவர் 100 கோடியில தான் இருக்காரு. ஓடிடி வருமானத்தை வச்சுதான் ஏத்துறாரு. ஆனா ஓடிடி வருமானம் இன்னைக்கு கம்மியாயிருச்சுன்னதுக்கு அப்புறம் அவர் 50 கோடிக்கு வரணும்ல, வரல. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும், இந்த நஷ்டங்கள் தொடர்ந்து நடக்கதான் செய்யும். இந்த தயாரிப்பாளர்கள் வட்டிக்கு வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு வந்து தயாரிப்பாளரே இல்ல, வெளிப்படையா சொன்னா இன்னைக்கு தயாரிப்பாளரே இல்ல. அதாவது 3000 கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்தாங்க. யாருன்னா வந்து லைக்கா நிறுவனம் 3000 கோடி ரூபாய் கொண்டு வந்து படம் எடுக்க வந்தாங்க. தமிழ் படங்கள் பெரிய பெரிய நடிகளை வச்சுதான் எடுத்தாங்க. ரஜினிகாந்த் வச்சு எடுத்தாங்க, கமலஹாசன் வச்சு எடுத்தாங்க, விஜய் அஜித் வச்சு எடுத்தாங்க, சூர்யா வச்சு எடுத்தாங்க, எல்லா பெரிய நடிகளையும் வச்சு எடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மொத்தம் 3000 கோடி இந்த தமிழ் சினிமால இழந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து திரும்பி போயிட்டாங்க. அதாவது வந்து லண்டனுக்கே திரும்பி போயிட்டாங்க. இப்ப இந்த வாவாதியாரை படம் வர வேண்டிய அதே நாள் டிசம்பர் 12 லாக்டவுன் ஒரு படம் வர வேண்டியிருந்துச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பு யார் அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அது ஒரு சின்ன படம், ஆனா அந்த படத்தையும் அவங்களால வெளியிட முடியல. ஒரு சின்ன படத்தை கூட வந்து லைக்காவால இன்னைக்கு வெளியிட முடியல. அவங்களுக்கும் இதே கடன் சுமை தான், இதே கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை, இந்த கடன் சுமை வந்து ஞானவேல் ராஜாக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த பிரச்சனைகள் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்குமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கள் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் தான் இருக்காரு, ஒருத்தர் ஆர்பி சௌத்ரி இருக்காரு. ஆர்பி சௌத்ரி இப்ப தமிழ் படங்களே எடுக்கிறது இல்லை. அவங்க தெலுங்கு மலையாளம்னு அவர் போயிட்டாரு. அங்க சேஃபா இருக்கு, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, சேஃபா இருக்கு. தானு சார் வந்து இங்க எப்படின்னா தமிழ் படம் தான் எடுத்தாகணும் அப்படின்றதுனால ஏதோ பண்ணிட்டு இருக்காரே தவிர அந்த கஷ்டங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப சன் பிக்சர்ஸ், ஏஜிஎஸ் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களா இருக்காங்க. கார்பரேட் நிறுவனம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா படம் பண்றாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா பண்றாங்க. அதனால அவங்க தப்பிச்சுக்கிறாங்க.
ஆனா இந்த இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர், தனி தயாரிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு சினிமால இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த தயாரிப்பாளருடைய நிலைமை இன்னைக்கு பல நேரங்கள்ல பரிதாபமா இருக்குங்கிறது தான் உண்மை. கார்த்தி சருக்கும் ஞானவேல் ராஜா சருக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சார்? அவங்க 2 பேரும் வந்து கார்த்தி சருக்கு இவர் வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? இல்ல அந்த உறவு முறையெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவர் சித்தப்பாவா, இவர் பெரியப்பாவா, இல்ல வந்து அவர் தூரத்து சித்தப்பாவா, அண்ணனா, ஒண்ணு விட்ட அண்ணனா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு காலத்துல வந்து கார்த்தியும் ஞானவேல் ராஜாவும் நண்பர்கள். அதாவது வந்து சின்ன சைல்ட்ஹுட்ல இருந்து நண்பர்களா இருந்திருக்கிறாங்க, குழந்தை பருவத்துல இருந்து. ஸோ ஒரு காலத்துல கார்த்தி வந்து பருத்தி வீரன் எடுக்கும்போது ஞானவேல் ராஜா வந்து அந்த படத்தை தயாரிக்கிறேன் தைரியமா முன் வந்து இந்த படத்தை தயாரிச்சாரு. ஸோ அந்த நட்பு இன்னைக்கு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஸோ பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு ஞானவேல் ராஜாக்கு வரும்போது கார்த்தி, சூர்யா 2 பேருமே வந்து அவருக்கு வந்து எப்படியாவது வந்து உதவி செய்யணும்னு தோல் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம், அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அந்த பருத்தி வீரன் படம் எடுத்தாங்க இல்லையா, அந்த படத்துக்கு ஞானவேல் ராஜா வந்து தைரியமா படத்தை பண்ணார். ஏன்னா கார்த்திக் அன்னைக்கு மார்க்கெட் கிடையாது, கார்த்திக் அன்னைக்கு பிசினஸ் கிடையாது. ஆனாலும் பண்ணார் அப்படின்னும் போது பல கோடி ஆச்சு அந்த படத்துக்கு. ஸோ அது அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணாருன்னும் போது அந்த நட்புக்காண்டி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞானவேல் ராஜா சாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்றாங்க. 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பேன் ஆனதுக்கு காரணம் வந்து ரஜினி சாரோட படையப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ரஜினி சார் வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவரால வந்து எந்த ஒரு படமுமே வந்து ரிலீஸ் ஆகல 12ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரூமர் உண்மையா இல்ல இது ரூமர் தானா சார்? நீங்களே உங்களோட கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா ரூமர் 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 ரூமர்னு பல தடவை சொல்லிட்டீங்க. அது ரூமர் தான். புரியுதா உங்களுக்கு? படையப்பா ரீரிலீஸ்க்கும் இந்த வா வாத்தியார் படம் வராம போனதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க ரஜினி வந்து நிறைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த படத்தையும் பெருசா வர விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரோட ரூமர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் நல்லா இருக்கணும், அவருடைய படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே நேரத்துல சினிமா துறையில வர எல்லா படங்களும் வெற்றி அடையணும்னு நினைப்பாரு. சினிமா துறையை வந்து ரொம்ப லவ் பண்றாரு ரஜினி சார். அதனால வந்து இதெல்லாமே முற்றிலும் நீங்களே சொல்லிட்டீங்க ரூமர்னு, முற்றிலும் ரூமர் தான். சூப்பர் சார். இப்போ வந்து ஞானவேல் ராஜா சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா வா வாத்தியார் வந்து வர்த்து தான், கண்டிப்பா சீக்கிரமா வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம், சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் சார்? இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. இந்த படம் வந்து இந்த கடன் தொகையை கட்டினதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ஹியரிங், அதாவது வந்து அடுத்த வாய்தா வரும்போது இது இந்த வழக்குல என்ன வந்து மாற்றங்கள் நடக்கும்னு நம்ம இப்ப சொல்லவே முடியாது. ஸோ இந்த ஞானவேல் ராஜா சார், அதாவது வந்து தயாரிப்பு நிறுவனம் சார்பா வந்து கோர்ட்ல என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க, அந்த எதிர்கட்சியினர் அதாவது வழக்கை தொடுத்தவங்க அவங்க என்ன வந்து கேட்க போறாங்க, இவர் ஞானவேல் ராஜா சொல்ற டிமாண்ட்ஸ்க்கு அவங்க ஒத்துக்க போறாங்களா, இதெல்லாம் வச்சுதான் நீதிபதி அந்த முடிவு எடுக்க முடியும். ஸோ இது வந்து என்னவா இருக்கும் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் வந்து பெரிய பொருட்செலவுல பண்ணியிருக்காங்க. கார்த்தி ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. ஸோ அவர் நடிச்ச படங்கிறதுனால நிச்சயமா அது வந்து வெகு விரைவில், அதாவது 1 வாரமோ இல்ல 2 வாரத்திலேயே வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான தீவிர வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு.